வணக்கம் சார். இந்தியன் மார்க்கெட் கடந்த 2, 3 நாட்களாவே ஒரு டவுன்ஃபால் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கொஞ்சம் டிராஸ்டிக்காவும் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ நெறைய பேரு இந்த 500% டாரிஃப் யூஎஸ்லேருந்து வரப்போகுது. அதனால தான் இந்தியன் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த டவுன்ஃபால்க்கு டாரிஃபோட த்ரெட் தான் காரணமா? இன்டர்நேஷனல் மேட்டர் பார்க்கும்போது இது இந்தியாவை பாதிக்கிறது. இந்த 500% ரஷ்யா கிட்ட இருந்து யாராவது ஆயில் இல்லை யுரேனியம் வாங்கினாங்கன்னா அந்த நாட்டுக்கு மேல 500% டாரிஃப் போடுறதுக்கு ஒரு பில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரம்ப் அந்த பில் ஓகே, இப்போ அது காங்கிரஸுக்கும் செனட்டுக்கும் போய் பாஸ் ஆகிறதுக்கு நான் ஓகே பண்றேன்னு ஓகேன்னு சொல்லியிருக்காரு. பட் அதுக்கு ஒரே தெரியும் நேச்சுரலா ஏன்னா இந்தியா பயங்கரமா ரஷ்யாலேருந்து ஆயில் மேல நம்ம டிபெண்டா இருந்திருக்கோம். அண்ட் நம்ம மேல ஏற்கனவே ஒரு அடிஷனல் 25% டாரிஃப் இதுக்காகவே போட்டிருக்காரு. இப்போ 500% போட்டா என்ன இந்தியாவுக்கு ஆகும் அப்படின்னு ஒரு கவலை. எனக்கு தெரிஞ்சு இந்த கவலை தேவையில்லாத கவலை. ஏன்னா இது ட்ரம்ப் ஓகே பண்றேன்னா பார்லிமெண்ட்ல இது பாஸ் ஆகுமா அப்படின்னு டவுட் தான். ஏன்னா நிறைய இந்தியாவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அராஜகத்தனமான ஒரு 500% டாரிஃப்க்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் என்னன்னா இது ட்ரம்ப் ஒரு ப்ரெஷர் டாக்டிக். இது இந்தியா மேல இல்ல, இந்தியா பத்தியே இல்ல. இது அவர் ரஷ்யாவை இந்த மாதிரி நீ யாருக்காவது ஆயில் கொடுத்தா நான் அவன் மேல 500% டாரிஃப் போட்டுருவேன்னு ரஷ்யாவுக்கு பயம் காட்டி எப்படியாவது உக்ரைன் பீஸ் டீலுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு கைது போடுறதுக்கு ப்ரெஷர் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இப்போ ரஷ்யா அதுக்கு ஈல்டு ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் நடந்தது எந்த டாக்ஸுமே எதுவுமே எல்லாமே ஃபெயிலியர் தான். ஸோ இது ஒரு அடிஷனல் அவர் ரஷ்யா மேல ப்ரெஷர் பாயிண்ட் போடுறாரு. ரைட்டா. ரெண்டாவது இது மாதிரி 500% போடணும்னா இந்தியாவை மட்டும் போட்டா போறாது இல்லையா. சைனா தான் பயங்கரமா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய ஆயில் வாங்குறான், யுரேனியம் எல்லாம் கூட வாங்குறான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சைனா மேல போடுறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஏன்னா சைனா இன்டர்ன் அமெரிக்காவோட ரேர் எர்த் சப்ளை எல்லாம் அமெரிக்காவுக்கு சைனா பண்றான். அதனால அது அமெரிக்காவுக்கு அந்த சைனா மேல டிபெண்டன்ஸ். ரெண்டாவது சைனா பாத்தீங்கன்னா ட்ரேட் சர்ப்ளஸ் அமெரிக்காவோட கிட்டத்தட்ட $400 பில்லியன். அவ்வளவு ஐட்டம்ஸ் சைனா ஐட்டம்ஸும் வாங்குறாங்க அமெரிக்கா. இப்போ அவரு சைனாக்கு மேல அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க மேலேயும் அவங்க டாரிஃப் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்காரு. ஆனா 500%லாம் போட்டா இது ஒரு அமெரிக்கன்ஸ்க்கே அவங்க சைனீஸ் பொருள் எல்லாமே எப்படி நடத்துவாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமா ஆக்ஷனாவே எடுக்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகுது. ஸோ பட் அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தினாலே கொஞ்சம் ஒரு ஃபியூ இன்வெஸ்டர்ஸ் நர்வஸ் ஆகி இப்போ இந்தியாவில் பணம் போடுவானா, ஏன்னா இது இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பயங்கரமா பாதிக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொஞ்சம் எஃப்ஐஎஸ் செல்லிங். இப்போ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 days ஆஃப் லாஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் ரொம்ப, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சது, செல்லிங்ல தான் இருந்தது, பையிங் ஸ்டேஜுக்கு வரவே இல்லை எஃப்ஐஎஸ் ரொம்ப நாளாவே. இந்த செல்லிங் கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருந்தது. வருஷம் பிகினிங்ல ஜனவரி 1st, 2nd, 3rd அந்த பேர்ல கொஞ்சம் குறைஞ்சாப்புல இருந்து திருப்பியும் லாஸ்ட் வீக்ல 2 நாள் கணபினான்னு 3000 கோடிக்கு மேல விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த எஃப்ஐஎஸோட செல்லிங் ஒரு காரணம், இந்த மார்க்கெட் ஒரு ப்ரெஷர். பட் நான் சொன்னேன் இல்லையா, வெறும் இன்டர்நேஷனல் மேட்டர் இல்லை, டொமஸ்டிக் மேட்டர் இருக்கு. என்ன டொமஸ்டிக் மேட்டர்னா டிஐஐஸ் டொமஸ்டிக் எக்கானமியில ஒன்றும் சந்தேகம் இல்லை, எக்கனாமிக் ஸ்டோரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. டிஐஎஸ் என்னன்னா இந்த டிசம்பர் 15th இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பைங்க குறைச்சு கொஞ்சம் கேஷை பில்டப் பண்றாங்க. என்ன காரணம் இதுக்கு? அவங்க எஃப்ஐஎஸ் வித்த அளவுக்கு அவங்க எல்லாத்தையும் போய் வாங்கல. அவங்க வாங்காதனாலதான் மார்க்கெட் அந்த அளவுக்கு விழுந்திருக்கு. ஏன்னா இந்த லெவல் ஆஃப் எஃப்ஐஎஸ் செல்லிங் முன்னாடி கூட நடந்திருக்கு. ஆனா டிஐஎஸ் அதை கம்ப்ளீட்டா அதை அப்சார்ப் பண்ணி வாங்கினதுனாலதான் மார்க்கெட் லைஃப் டைம் ஆயும் தொட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல டிஐஎஸ் அந்த அளவுக்கு வாங்கல. இப்போ போன வாரமே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு கிட்ட, 9,000 10,000 கோடி எஃப்ஐஎஸ் வித்துருக்காங்க. இவங்க ஒரு 15,000 20 16,000 வாங்கிருப்பாங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இவங்க 3 மடங்கு வாங்குவாங்க. எஃப்ஐ ஒரு 1000 கோடி வித்தா இவங்க 3000 கோடி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வாங்கல. ஏன்னா இந்த டொமஸ்டிக் டிஐஎஸ் எல்லாம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஃப்ளோஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டெடியா 30,000 கோடி லாஸ்ட் மந்த், 30,000 கோடி இந்த மந்த்தும் கரெக்டா அதே மாதிரி தான் லெவல்ல இருக்கு. எஸ்ஐபி இன்ஃபேக்ட் கூடி இருக்கு. அப்படியும் டிஐஎஸ் ஃபுல்லா மார்க்கெட்ல இறங்கி வாங்காததுக்கு காரணம் 2 விஷயம். ஒன்னு அர்னிங் சீசன் இன்னையோட தான் துவங்குது. இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு ஐடியோட மேஜர்ஸ் எல்லாம் அர்னிங்ஸும் கொடுப்பாங்க. ஸோ எல்லாரோடையும் அர்னிங்ஸ் சீசன் எப்படி இருக்கு, அவங்க ஆக்சுவல் அர்னிங்ஸ் எப்படி இருக்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்பேர் பண்ணா அர்னிங்ஸ் எப்படி இருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் வளர்ந்துருக்கா, போன வருஷத்துக்கு கம்பெனி இப்போ பெட்டரா இருக்கா, அடுத்த வருஷத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க, டிமாண்டை பத்தி இந்த கம்பெனிஸ் கிட்ட எல்லாம் அவங்க ஒரு டிபேட் மாதிரி பண்ணி அது அவங்க கான்ஃபரன்ஸ் கால் வைப்பாங்க, அர்னிங்ஸ் கால் மாதிரி. அதுல கேள்வி கேட்டு அப்புறம் தான் இந்த செக்டர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அடுத்த இன்னிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு மாசம் வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு மாசத்துல முக்காவாசி கம்பெனியோட அர்னிங்ஸ் வந்துடும்.
அப்புறம் இன்னொரு 15-20 நாள்ல முக்காவது எல்லா கம்பெனியோட ஏர்னிங்ஸும் வந்துரும். ஸோ இந்த பீரியட்ல அவங்க இந்த ஏர்னிங்ஸ ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் வாங்கணும். ஸோ கையில கேஷ் கொஞ்சம் ஒரு அம்யூனேஷன் கன் பவுடர் கையில வச்சுட்டு நாம டெசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சாதாரண கொஞ்சம் குவைட்டா இருக்காங்க. 2வது விஷயம் என்னன்னா, பட்ஜெட் வரப்போறது 1ஆம் தேதி. இந்த ரொம்ப முக்கியமான பட்ஜெட் இது. ஏன்னா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் இன்கம் டாக்ஸ் கட் பண்ணாங்க பட்ஜெட்ல. அப்புறம் நடுவுல ஜிஎஸ்டி கட் பண்ணாங்க. ஸோ அதோட இம்பாக்ட்னால கவர்மெண்டோட ரெவென்யூஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா? அதுக்குனால எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி வந்திருக்கும்னு பட்ஜெட்டை பத்தி நிறைய ஆராய்ச்சி இருக்கு. 2வது பட்ஜெட்ல இந்த பேஸ் பண்ணி என்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்க அடுத்த வருஷத்துக்கு. ஸோ அப்போ எந்த செக்டருக்கு அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க, எந்த சப்போர்ட்டுக்கு பட்ஜெட்னால ஒரு நல்ல எதிர்பார்வை இருக்க போகுது, அதெல்லாம் வந்து பட்ஜெட் டேக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த பட்ஜெட் டே பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு அலோகேஷன் வாங்கணும்னா கையில கேஷ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு டிஐஎஸும் ஃபுல்லா முழுசா 2 காலம் வச்சு தண்ணிகளை இறங்கல. எஃப்ஐஎஸ் விற்க அவங்களும் விற்க அலோவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமா அவங்களுக்கு எது கொஞ்சம் வேல்யூவேஷன் கொஞ்சம் நல்லா இறங்கி இருக்கணும் அங்க மட்டும் கொஞ்சம் வாங்குறாங்க. ஸோ இந்த டிஐஎஸ் வந்து வாங்காது ஃபுல் ப்ரெஷரோட வாங்காம இருக்கிறதும் ஒரு காரணம். இந்த மார்க்கெட் வந்து இந்த மாதிரி விழுறதுக்கு காரணம். ஸோ இதுதான் ஒரு சம்மரி. கொஞ்சம் லாங்கா ஆன்சர் கொடுத்தேன். பட் சம்மரைஸ் பண்ணி இதுதான். 2 முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. குளோபலாக நடக்கிற விஷயம் அண்ட் டிஐஸோட ட்ரெண்ட், இது 2மே அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ குளோபலாக நடக்கிற விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கியூபா, கிரீன்லாண்டு, ஈரான் இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ட்ரபிள் கொடுக்க போகிற மாதிரி தான் ட்ரம்ப்பும் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ குளோபலாக அந்த அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருக்க போகுது, இது இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியலை அப்படிங்கிற ஒரு என்வாரன்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கா? அதனால மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகுறது இன்னும் டிலே ஆக சான்ஸ் இருக்கா? எஸ், இன்டர்நேஷனல் நீங்க சொன்னது சரி. இதெல்லாம் ஒரு கூடிய சீக்கிரத்துல இது வந்து சால்வ் ஆகி ஒரு சாந்தமான நல்லா வரப்போகுது அப்படிங்கிறது டெஃபினட்டா கண்ணுக்கு முன்னாடி தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்கு நீண்டு இந்த இஷ்யூ, ஏன்னா வெனிசுலாவே எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ட்ரம்ப் அது கண்ட்ரியை நடத்த போறாரா, அவங்களே நடக்க விட போறாரா, ஆயிலை பத்தி என்ன பண்ண போறாங்க. ஸோ நிறைய அன்சர்டனிட்டி அதை பத்தி இருக்கு. ஈரான்லயும் அவர் வந்து போட்டு என்னது அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் அங்க அனுப்ப போறாரா இல்லையா. ஸோ டெஃபினட்டா கொஞ்ச நாளைக்கு இந்த அன்சர்டனிட்டி இருக்கும். அதனால எஃப்ஐஐஸ் வந்து ஓவரால் எமர்ஜிங் மார்க்கெட்லயே கொஞ்சம் ரிஸ்க் ஆஃப் ஆகி கொஞ்சம் சேஃபர் அசெட்ஸ்ல பணத்தை போடுவாங்க. ஸோ ஈக்விட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா அலோகேஷன் வரும். பட் இதனால நம்ம மார்க்கெட் ரிகவர் ஆகாது அப்படின்னு சொல்றது கரெக்ட் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி டிஐஎஸ் கிட்ட நிறைய பணம் இருக்கு. அவங்க வந்து இந்த ஏர்னிங் சீசனை பார்த்துட்டு இந்த பட்ஜெட்டையும் பார்த்துட்டு, ஸோ ஒரு 3 வாரத்துல இருந்து ஒரு மாசம் ஒரு டைம் கொடுத்துடலாமே. அதுக்கு உங்களுக்கு நீங்க ஜனவரி 10, ஸோ பிப்ரவரி 10ஆம் தேதி நான் பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆயிருக்கும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள 100-150 கம்பெனிக்கு மேல ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டியோட டிஐஎஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸோட இறங்கினாலே இந்த மார்க்கெட் ஃபர்தரா விழுறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டை டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் திருப்பும் அந்த நியூ ஹை லெவலுக்கும் போய் சேரலாம். பட் அதுலேருந்து இன்னும் மேல போகணும். இப்போ 28,000 சென்செக்ஸ் நிஃப்டி போகணும். அந்த மாதிரிக்கெல்லாம் டெஃபினட்டா எஃப்ஐயோட ரிட்டர்ன் வருது முக்கியம். பட் இதே இந்த ப்ரீவியஸ் ஹை அதோட கூட இன்னும் கொஞ்சம் கூட போறதுக்கு கூட டிஐஎஸ்ல சக்தி இருக்கு. அவங்களுக்கு கிளாரிட்டி, பட்ஜெட்டோட கிளாரிட்டி வந்துட்டு ஏர்னிங் சீசனும் நல்லா வந்தா அவங்க இறங்கி வாங்க ஆரம்பிப்பாங்க ஸ்டாக்கை. அப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கிடைச்சிடும். 2வது விஷயம் நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மார்க்கெட்னு சொல்றது வெறும் நிஃப்டி, சென்செக்ஸ் அதை பத்தி பேசுறீங்களா, இல்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் மொத்த மார்க்கெட்டை பத்தி பேசுறீங்கன்னு கொஸ்டின். ஏன்னா எஃப்ஐஎஸ் ஓட விற்பனைனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு டிஐஎஸ்க்கு லார்ஜ் கேப் கொஞ்சம் மலிவா கிடைக்கிறதுனால அவங்க இத்தனை ஒரு வருஷமா பாத்தீங்கன்னாலே லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் நல்லா பண்ணிருக்கு. ஒரு 10% ரிட்டர்ன் ஆகுது 1 இயர்ல லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு. ரைட்? ஏன்? ஆனா அதெல்லாம் சீப்பா கிடைக்கிறதுனால இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் செகண்ட், மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அந்த அளவுக்கு growth தெரியல. எந்த அளவுக்கு வேல்யூவேஷன்ல அவங்க growth எதிர்பார்வை இருக்கோ அந்த பிரைஸ்ல அந்த அளவுக்கு அவங்க growth வரல. பட் இதுவே இப்போ சூழ்நிலையில இப்போ அது மாறிட்டுனா உங்களுக்கு இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட ஏர்னிங்ஸ் growth இப்போ பட்ஜெட்ல நிறைய சப்போர்ட் வந்தது வச்சுங்க. அதே மாதிரி ஏர்னிங் சீசன்லயும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்போட அவுட்லுக் நல்லா அவங்க growth காமிச்சாங்க வச்சுக்கோ. அப்போ வந்து டிஐஎஸ் வந்து அதிகமா இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கேப் வாங்க, ஏன்னா கொஞ்சம் விலையும் இறங்கி இருக்கு, ஸ்மால் கேப்போட விலையும் நல்லா கரெக்டா இருக்கு, அதை வாங்குவாங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு எஃப்ஐஎஸும் வராத பட்சத்துல டிஐஎஸும் ஸ்மால் அண்ட் மிட் கேப் வாங்கச்ச மேபி லார்ஜ் கேப் அந்த அளவுக்கு வளராது. அப்போ நீங்களும் நினைப்பீங்க என்ன மார்க்கெட் நல்லா போடுதுன்னு. அந்த மார்க்கெட்டை வந்து நீங்க வெறும் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை வச்சு மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்றீங்களா, இல்ல ப்ராடர் மார்க்கெட்டை பாக்கணும்னா வேற விஷயம். ஸோ அதனால இந்த ஏர்னிங் சீசன்ல வந்து எந்த செக்டர் நல்லா பண்றதோ அதுக்கு வேஸ்ட் பண்ணி அது போகும் மேல. ஸோ மார்க்கெட்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து நிஃப்டியை பத்தி பேசினீங்கன்னா எஸ், நான் சொன்னபடி அந்த எஃப்ஐஎஸ் ரிட்டர்ன் வந்து முக்கியம் அந்த லார்ஜ் கேப்ஸை இன்னும் ஹையர் லெவல்ஸ்க்கு எடுத்துன்னு போறதுக்கு.
பட் earning சீசன் நல்லா வந்து இது வந்ததுன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ரிவைவல் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஐஎஸ் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எங்க growth நல்லா தெரியறதோ. ஸோ அதனால அந்த மார்க்கெட்டுங்கிறது சரியா புரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்போ இந்த க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி தான் யூஎஸ் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2026ல் நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் பேசுகிறோம். இன்னுமே இந்த குளோபல் எக்கானமியை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இந்த க்ரூட் ஆயில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கா சார்? நோ டவுட் அபவுட் இட்டுங்க. என்னதான் நீங்க ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொன்னா கூட பல்கா இன்னமும் வேர்ல்டு வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்பிட்டு தான் இருக்கு. அது வந்து டவுட்டே இல்லை. எல்லாரும் ஒரு 5 இயர் பிளான் 10 இயர் பிளான்ல அதோட டிபெண்டன்ஸை குறைச்சி மற்ற இதுக்கெல்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். க்ரூடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ல்டுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அடுத்த இன்னும் 5-10 வருஷம் ஆகும் க்ரூடை சப்ஸ்டியூட் பண்ணி வேற ஃபியூவல்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெண்டாவது என்னன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் எடுத்துங்க, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துங்க, இதில் ரேர் எர்த் ரொம்ப முக்கியம். ஸோ ரேர் எர்த் வந்து சைனா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு உலகமே ஒரு சோலாருக்கு மாறணும்னா அந்த பேனல்ஸ்க்கெல்லாம் ரேர் எர்த் தேவை. ஸோ அந்த ரேர் எர்த் டைட்டாக பிடிச்சானா திருப்பி வேற வழியில் க்ரூடுக்கு போய் தான் வாங்கணும், ரைட்டா? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆயில் வில் கண்டினியூ ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் உலகத்தில். அது இந்தியாவுக்கு அதுக்கு மேலே, ஏன்னா நம்ம 83% நம்மளோட ஆயில் க்ரூட் ரிக்குவயர்மெண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டாக மற்ற நாடுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், இந்தியாவுக்கு அதுக்கு மேலே இன்னும் இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரூடை வந்து அந்த அளவுக்கு லேஸ்பட்ட இது மாதிரி நினைக்க முடியாது. இப்போ பாருங்க வெனிசுலா இது வந்து முதல்ல வெனிசுலா லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் விலை இறங்கிடும்னு எதிர்பார்த்தாங்க. $60 இருந்தது, 59 வரைக்கும் கீழே போச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி 63 ஏறிடுது. ஏன்னா அந்த வெனிசுலன் ஆயிலை வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து வெளில எடுத்து இது பண்ண முடியாது. ஸோ ஆயிலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு குவைட் ஆப்வியஸ். அண்ட் டெஃபினட்டாக இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு உலகத்துக்கே ஒரு எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகுங்கிற நம்பிக்கை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏறிண்டு போகும். ஸோ க்ரூடோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஆயிலில் வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை கூடிய சீக்கிரம் வர மாதிரி. செகண்ட் திங், நம்ம டேரிஃப் பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ டேரிஃப் இந்த 500% அப்படிங்கிறது ஒரு வேலை இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன செக்டர்ஸ் எல்லாம் அது டிஸ்டர்ப் பண்ணும் சார்? யோசிக்காதீங்க. ஏன்னா 500 டேரிஃப்ஸ் வந்தால் கம்ப்ளீட்டாக யாராலையும் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியாது. அதனால நீங்கள் எந்த செக்டர்ஸ் அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு அமெரிக்கா அப்படின்னு அந்த பிரேக்கப் எடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக என்ன வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அமெரிக்கா வாங்குற ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியில் 11% இந்தியாவோட ஷேர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அது பாதிக்கும். ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ், ஏன்னா நம்மளுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், அஹமதாபாத், சூரத் இங்கெல்லாம் தான் அந்த டெக்ஸ்டைலில் வந்து அவங்க பண்ணி இதுதான் அவங்க நம்மளோட குவாலிட்டி ஆஃப் த குட்ஸும் சரி லோ காஸ்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு நிறைய வால்மார்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய டார்கெட், கேப், பனானா ரிப்பப்ளிக் இவங்கெல்லாம் இங்கேருந்து தான் வாங்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அதில் டெக்ஸ்டைல்ஸில் பாதிப்பு வரும். மூணாவது என்ன லெதர், ஏன்னா நம்ம ராணிப்பேட்டை இந்த பெல்ட்டு, கான்பூர், லக்னோ அந்த பெல்ட்டு இவன் லெதர் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லெதர் எக்ஸ்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. திரும்ப அது அந்த மாதிரி 500% டேரிஃப் வச்சா சத்தியமாக அந்த லெதர் இண்டஸ்ட்ரியும் வைப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ஸ் இந்தியா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். வேற என்ன இருக்குது, இன்ஜினியரிங் குட்ஸ் அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது இன்ஜினியரிங் குட்ஸ், ரைட்? இதெல்லாம் குட்ஸ் லெவல். இப்போது 2 பிக் செக்டர் இருக்கு, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர், ஐடி அண்ட் ஃபார்மா. அதுல இது வரைக்கும் டேரிஃப் வந்து டைரக்டா பாதிக்கல. இந்த 500% டேரிஃபை தூக்கி ஐடி அண்ட் ஃபார்மால போட்டோன்னா கேட்காதே, அது வந்து ரொம்ப பேட் நியூஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பேட் நியூஸ் வந்தா என்ன ஆகும், அதுக்கு பேஸ் பண்ணி நான் போர்ட்ஃபோலியோ மாத்தினேன் அப்படிங்கிறது இங்க யோசிக்கணும். அது இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து வராது. என்னோட ஒரு 99% கான்ஃபிடன்ஸ் இருக்கு வராது. ஏன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் அந்த அளவுக்கு எதிரி கிடையாதுங்க. இந்தியாவை பொறுத்த மட்டும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை பத்தி டவுட்டே இல்லை. ஆனா அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து வாங்கணும்னு ஒரு கட்டாயமும் இல்லை. ஏன்னா அவங்க டோட்டல் இம்போர்ட்ஸ் $3.2 trillion. அதுல இந்தியா அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது $88 billion. ஸோ 3.2 trillion 88 பில்லியன் பார்த்துங்க, ஏன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இது இந்தியா நம்பின்னு தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது இந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸை பொறுத்த மட்டும் இல்லை. அதனால தான் அவங்க ட்ரேட் டீல் இதெல்லாம் கூட ரொம்ப அவசரப்பட்டு இல்லை, ஒன்றும் அவசரமே காமிக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் அட் த சேம் டைம் நம்ம இந்தியா ஒரு எனிமி கிடையாது. ஏன்னா இந்தியா இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த குவாட் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா இந்த 4 சேர்ந்து சைனாவோட ஐஷா பெசிபிக்ல இருக்கிற மூவ்ஸை கவுண்டர் பண்ணி இது பண்ணுங்க. நம்ம பொலிட்டிக்கலி நம்ம அமெரிக்காவில் இருக்கோம். பட் என்ன விஷயம்னா நம்ம யோசிக்கிறபடி அந்த
அமெரிக்கா வந்து ஆன்டி இந்தியாவா பண்ண வேண்டிய எதுவுமே அவசியம் இல்லை. இந்த 500% ரஷ்யாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு தான் வழி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு பற்றி நம்ம வந்து ரொம்ப ஓவரா யோசிச்சு எஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எஃப்ஐஐ ஃப்ளோஸ் இந்த 500% வரலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப் சைன் பண்ணதால டெஃபினட்டாக நர்வஸாக இருக்கலாம். பட் இதை பேஸ் பண்ணி யாருமே போர்ட்ஃபோலியோவோ இதுவோ எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அல்டிமேட்டா நம்ம ட்ரேட் டீல் நடந்தே தீருங்க, அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா அமெரிக்கன் அம்பாசிடர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ட்ரேட் டீலோட அடுத்த டாக்ஸ் நாளைக்கே நடக்க போகுது. ட்ரம்ப் கூடிய சீக்கிரம் ஒரு வருஷத்துல இந்தியாவுக்கு வருவாருன்னு நான் நம்புகிறேன். இந்தியா அவர் வந்து இந்தியாவோட விசிட்டை நல்லா ஞாபகம் வச்சிருக்காருன்னு நல்லா பாசிட்டிவா தான் அவர் பேசியிருக்காரு, புதிய அம்பாசிடர். ஸோ அந்த இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு எதிரி இல்லை, ஒரு நம்ம ரெண்டு பேருக்குள்ள போர் ஒன்றும் சண்டை போடல, நம்ம வந்து சைனாவையும் சப்போர்ட் பண்ணல. எஸ் ரஷ்யாவை பொறுத்த மட்டும் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் வார்ல நம்மளும் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவை கண்டித்து நம்ம பேசல, வார் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஷ்யாவோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோமே தவிர நம்ம வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மேல வார் நடத்துனது சரி, அமெரிக்கா தவறு அப்படின்னு நம்ம ஒரு டைரக்டா அப்போசிங் அமெரிக்கா மாதிரி ஒரு ஸ்டான்ஸ் ஒன்றும் எடுக்கலைங்க. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ட்ரம்ப் வந்து சும்மா வீம்புக்காக நம்ம மேல 500% டேரிஃப்லாம் போடுவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு லிவரேஜிங் டூல், நெகோசியேஷன். யாரு? ரஷ்யாவோட நெகோசியேட். இந்த ரஷ்யா உக்ரைன் போரை சால்வ் பண்றதுக்கு ட்ரம்ப் பண்ற முயற்சிக்கு அது ஒரு டாக்டிக். ஸோ அதோட அதை விட்டுடணும். இதை வச்சு போர்ட்ஃபோலியோவில் இம்பாக்ட் வரலாம், பட் அதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் சொல்றேன். இது மாதிரி விஷயம்னா ஒரு நர்வஸ்னஸ் காஸ் பண்றது தவிர ஆக்சுவல் ரியாலிட்டியில இதெல்லாம் டிரான்ஸ்லேட் ஆகும்னு நான் நம்பல. ஏன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே காமா தான் டீல் பண்ணியிருக்கோம் அமெரிக்காவோட. அமெரிக்கா என்ன சொன்னாலும் டெட் எக்கானமின்னு சொன்னாங்க, 50% டேரிஃப் 25% 50% டேரிஃப் ஏற்றினாங்க. அப்புறம் இப்போ கூட மிஸ்டர் மோடி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசாதனால தான் அந்த ட்ரேட் டீல் நடக்கல, அது மாதிரி என்னெல்லாமோ அவங்க பேசுறாங்க. பட் எது பேசினாலும் நம்ம காமா ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். அவன் அதுக்கு ஒரு கண்ணு அடிச்சானா 500 கண் அடிப்பேன், ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் அ டூத் மாதிரி பண்ணாம நம்ம ஒரு டிப்ளமேட்டிக்கா இதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்ஜெக்டிவ் மேனர்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு 500% டேரிஃப் அளவுக்கோ இதற்கோ நடக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல்லா அக்ரிமெண்ட் வரலைனாலும் ட்ரேட் டீல்ல அக்ரிகல்ச்சர், டெய்ரி அந்த மாதிரி ஒரு கஷ்டமான விஷயத்த தனியா வச்சுட்டு நிறைய இடத்துல நம்மளுக்கு கோஆபரேஷன் பண்ற வாய்ப்பு இருக்கு. இந்தியா எல்பிஜி கேஸ் அமெரிக்கானில் வாங்குறதுக்கு ஒத்துக்கிருக்கோம். இப்போ வெனிசுவேலா இருந்து ஆயில் கூட இந்தியாவுக்கு நான் கொடுக்க தயாருன்னு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும். இப்போ கொஞ்சம் டஃப் டைம் தான், அதை பத்தி டவுட் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 year டைமுக்குள்ள டெஃபினட்டா இந்த அட்லீஸ்ட் எதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்கோ அதெல்லாம் வந்து சைன் பண்ணி ஒரு இன்டர்ம் ட்ரேட் டீலாவது சைன் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. பட் கொஞ்சம் பேஷண்டா இருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா மற்ற இன்வெஸ்டர்ஸ் அதை பத்தி நர்வஸா ரியாக்ட் பண்றாங்க. ஏற்கனவே எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 3000 கோடி அவங்க விற்கிறாங்க, 10,000 கோடி விற்கிறாங்கன்னு சொல்றோம். பட் டோட்டலா எஃப்ஐஎஸ் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட $750 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த செல்லிங் அண்ட் பையிங் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க டோட்டல் கார்பஸ்ல 7 மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% எஃப்ஐஎஸோட வேல்யூ இருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்தியா மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு. எல்லா 16 பில்லியன் எடுத்துன்னு யாரும் வெளில போறது இல்லை. ஸோ அதுக்கு 16%. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனை மனசில் எடுத்துட்டு போர்ட்ஃபோலியோவையோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனையும் மாற்ற வேண்டாம். ஸோ இந்த 500% ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, இதை பேஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த டவுன்ஃபாலை இல்லை இந்த வொலட்டாலிட்டியை ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, இது வந்து இன்வெஸ்டர் நீங்கள் நல்ல சொன்னீங்க. ஏன்னா ட்ரேடர்ஸ்க்கு டெஃபினட்டாக இது ஒரு ரிஸ்கி டைம். ஏன்னா இது டெவலப்பிங் ஸ்டோரியில் இது எப்படி டெவலப் ஆகும், அர்னிங் சீசன் வேறு இருக்குது, பட்ஜெட் வேறு இருக்குது. ஸோ ஒரு அன்சர்டன் டைம் தான் ட்ரேடிங் பொறுத்த மட்டும். பட் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு 2 அப்ரோச் வச்சுக்கணும். இது வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல டைம் டு பை. ஆனால் இது வாங்கினப்புறம் இன்னும் கொஞ்சம் விழாதா அப்படின்னு சொல்ல முடியாது தான், இன்னும் கொஞ்சம் விழலாம். ஸோ என்ன பெஸ்ட் அப்ரோச்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாலும் ஸ்டாகர்டாக பண்ணணும். ஒரே தெரியா லம்சம் கையில் இருக்கிற பணத்தை தூக்கி இப்போ போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா அந்த ஒரு ருபி காஸ்டோட ஆவரேஜிங் மாதிரி இருக்கு. ஃபர்தராக விழுந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் யூனிட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1. 2வது டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஏன்னா இந்த செக்டர் வந்து டேரிஃப்ல எஃபெக்ட் ஆயிருக்கு, இதை நான் இப்போ விலகி நிற்கிறேன், இதில் டொமஸ்டிக்காக க்ரோத் நல்லா இருக்கு, இதில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதை பிரித்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா அந்த விழுந்தது இன்னும் விழலாம், ஏற்கனவே ஏறினது விழலாம், செக்டர் ரொட்டேஷன் ஆகலாம். ஸோ நீங்க டைவர்சிஃபை பண்ணி எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ அதனால அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, இந்த நேரத்தில் டைரக்டா நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறதோட இந்த டைம்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வழியா போடுறது பெட்டரா இருக்கும். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் எஸ்பெஷலி
ஃப்ளெக்சிபிலிட்டி ஃபண்ட் மேனேஜர் கையில் எந்தெல்லாம் கேட்டகரியில் இருக்கும், ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், மல்டி அசெட், இந்த மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் பணம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஒரு செக்டர் ரொட்டேஷனோ, ஒரு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்போட ரொட்டேஷனோ இதை வந்து ஃபண்ட் மேனேஜர் கையில் விட்டுருங்க இந்த நேரத்தில். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க வாங்குற நிலைமையில இல்லை, வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்காங்க. ஏர்னிங் சீசன் டெவலப் ஆக குயிக்காக போய் உங்களுக்கு எதில் நல்ல அவுட்லுக் இருக்கோ அங்கே போய் வாங்குவாங்க. ஸோ அவங்கள நம்பிட்டு அவங்களோட எக்ஸ்பர்டீஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ், அவங்களோட ரிசர்ச்சை நம்பிட்டு போடுறது பெட்டர். ஸோ 3 விஷயம், ஸ்டாகர்டாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும், டைவர்சிஃபைடாக இருக்கணும் உங்கள் எக்ஸ்போஷர் அக்ராஸ் செக்டர்ஸ், அக்ராஸ் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். 3வது எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ், ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்வைஸ் எடுத்துட்டு எந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபண்டுக்கு ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கு, எது இன்னும் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களோட அட்வைஸ் எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா போடணும். பட் என்ன இருந்தாலும் அப்ரோச் உங்க மனசுல ஒரு லாங் டேர்மா இருக்கணும், ஒரு 3 இயர்ஸ் அவுட்லுக்காவது வச்சுக்கணும். ஏன்னா இந்த வருஷம் பூரா நான் சொன்ன மாதிரி ட்ரேட் டீல் இந்த வருஷம் நம்பிக்கை நம்புறேன் நான், பட் இயர் எண்டு கூட ஆயிடலாம் இல்லையா? ஸோ நீங்க வந்து அந்த கண்டினியூஸா இந்த ப்ராசஸ்ல நீங்க டிசிப்ளின்டா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு நாள் வரும், இதெல்லாம் வந்து உண்மையே இல்லை, ஏன்டா இதெல்லாம் பத்தி கவலைப்பட்டோன்னு யோசிக்கிற நாள் வரும். எப்போ கோவிட் போது எப்படி நீங்க யோசிச்சீங்களோ மார்க்கெட்ல போடக்கூடாதா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 3 அப்ரோச் வச்சுக்கோங்க. சிஸ்டமேட்டிக்கா டைவர்சிஃபை பண்ணுங்க, ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்றது தான் பெஸ்ட் நான் சொல்றது. அண்ட் ஃபண்ட்ஸும் அந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் தேர்ந்தெடுங்க. இந்தியன் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த குளோபல் ஈவெண்ட்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுது, ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.